ஆனா ஸ்டாலினுக்கு இப்போ தூக்கம் வரல, தோத்துட போறோம்னு அந்த தூக்கம் வரல. தூங்கி எழுந்தா அது பிஜேபி, ஐயோ பிஜேபி பிஜேபி. என்ன பிஜேபி? எனக்கு உங்களுக்கு பயம், எதுக்கு உங்களுக்கு பயம்? ஒரு முதலமைச்சர் தன் பெண்களை பாதுகாப்பு வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா? பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, நீங்க எல்லாம் எதுக்கா பதவி உங்களுக்கு? ஆனா எது கேட்டாலும் CR பாஸ்கர் இங்க தும்பினார்னா ஐயோ அது பிஜேபி தான். வேலாயுதம் உட்கார்ந்தார்னா அது பிஜேபி தான். ஸ்டாலின் கடவுள்லாம் பிஜேபி. இது சட்டமன்ற தேர்தலையா? இந்த பூச்சாண்டி நீ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீ பண்ண, இது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கும் MK ஸ்டாலினுக்கும் ஆன தேர்தல். இது எதுக்கு அவனுக்கு பூச்சாண்டி பிஜேபி பிஜேபின்னு? நீ என்ன பண்ணு நீ சொல்லு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க கூட்டணி என்ன பண்ணுது நாங்க சொல்றோம். உடனே ஸ்டாலின் சொல்றாரு நாங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஆமா, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கீங்க, ஏமாறாதீங்க. இந்த கூப்பன் என்பது வெறும் பேப்பர். 8000 ரூபாய் கூப்பன் அது வெறும் பேப்பர், ஒரு காகிதம், அவ்வளவுதான். அதுவும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னா நீ 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். அதுல திமுக கட்சிக்காரனை பார்த்தா கொடுப்பான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காரு தெரியல, உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு நேரடியா வந்து சேர்ற பணம். 8000 ரூபாய் பேப்பர் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? அதுதான் நம்ம கூட்டணி. கூடவே எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுக்கிறார். 10,000 ரூபாய் பணம், ஒரு ஃப்ரிட்ஜ். திமுக வெறும் 8000 ரூபாய் காகிதம், பேப்பர். நீங்க அதுல 10,000 ரூபாயில எவ்வளவு வேணா என்ன வேணா வாங்கிட்டு போலாம். அதனால ஏமாத்துவானுங்க வந்து திமுக காரங்க, புள்ள பிடிக்கிற கும்பல் இருந்து 2.5 வயசு குழந்தைங்கள கெடுக்கிற கும்பல் இருந்து. அந்த கும்பலுக்கு தயவு செய்து யாருமே ஓட்டு போடக்கூடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அனைத்து பெற்றோர்களும் ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் சிந்தித்து, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். எனக்கு ஒரு ஆசை, இந்த 8 தொகுதி இந்த திருவண்ணாமலையில் இதில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே நம்ம CR பாஸ்கரன் அவர்கள் இது அவசியமானது. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு தம்பிகளா, 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்தில் வீடு வீடா, தெரு தெருவா, வீடு வீடா, வீதி வீதியா ஓட்டு போய் கேட்டு அத்தனை வாக்குகளும் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்குகள் பெற வேண்டும். நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், நானு ஒண்ணு. அதாவது ஒரு ஊர்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டானா அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்து திருடனை விரட்டி அடிப்பாங்க. இப்போ திமுக என்ற தமிழ்நாடு கொள்ளையடிக்கின்ற திருடன் இந்த நேரத்தில் இப்ப ஊர்ல ஒரு திருடன் வந்தா நீங்க இந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம் பாப்பீங்களா? இல்ல, எல்லாமே எந்த கட்சி இருந்தாலும், எந்த ஜாதி இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திருடன் விரட்டி அடிப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு அதே நிலைத்தான். திமுக என்ற ஒரு திருடன், கொள்ளடிச்ச திருடன், உங்க பிள்ளைகள்லாம் புள்ள பிடிக்கிற கோஷ்டி வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைகள்லாம் கெடுக்கின்ற திருடன், உங்க பிள்ளைகளுக்கு சாராயத்தும் கஞ்சாவும் கொடுக்கின்ற திருடன், இந்த திருடனை இங்க இருக்கின்ற தொகுதி மக்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மக்கள் கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், இளைஞர்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த கொள்ளையை தடுக்கணும்னா இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள், எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். அதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர்
C.R. பாஸ்கரன் அவர்கள் இங்கே மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு மேடையில் இருக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கர்களும் என் சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் அத்துணை பேர் விவசாய பெருமக்கள் நெசவாள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியான வழக்குகளை தெரிவித்துக் கொண்டு C.R. பாஸ்கரன் மாம்பழம் 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 மாம்பழம்